ஆரியா குடிக்க மாட்டான். இப்போ இதுதான் விஷால். விஷால். ஸோ விஷால் பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் மாட்டியிருப்பாரு. நீங்கள் போய் காப்பாற்றி. நீங்கள் ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் தானே குடிக்க மாட்டாங்களா? குடிக்க மாட்டாருன்னு சொன்னா நீங்கள் தான் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரியும். அதாவது 3 பேரும் 3 விதத்தில் சொல்லலாம். என்னென்ன கேஸில் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவன் வந்து ஆரியா வந்து ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆயிடுச்சுங்க. பெண்கள் சம்பந்தம் பாவம் அவங்க ஏதாவது காப்பாற்ற போய் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிருந்ததுன்னா அப்ப நீங்க எங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. விஷால் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இருக்கிற எல்லா பிரச்சனையும் இது பண்றாரு. அங்க போய் நம்ம ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கும். ஜெயம் ரவி வந்து சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே ஏதாவது லோக்கலாக ஏதாவது மாட்டிக்கிட்டாருன்னா பிரச்சனை ஏதாவது பண்ணுறாருன்னா அவர் அப்படி போய் காப்பாற்றலாம். கோ ரிப்போர்ட்டர் நான் சொல்கிற ஃபாலோயிங் செலிபிரிட்டிஸ்ட்டை என்னென்ன கொஸ்டின் கேட்பீங்க? மிஷ்கின் சார், நீங்கள் கண்ணாடி எப்போ வைப்பீங்க? அந்த டிண்டட் கிளாஸ்க்கு நீங்கள் வந்து 500 ரூபாய் ஃபைன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சமந்தா எப்போ தமிழ் படம் நடிப்பீங்க? ஏன் தமிழ் படம் நடிக்கிறத குறைச்சிட்டீங்க? ஓகே. விஜய் சார் எப்போ நாம 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறோம் நண்பன் மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரன் புன்னகையில் வந்து ஒரு டிரெக்டர் கைண்ட் மாதிரி பண்ணிருப்பீங்க. ஸோ நான் சொல்கிற ஆக்டர்ஸ்க்கு என்னென்ன ரோல் சூட் ஆகும்? மிர்ச்சி சிவா என்னென்ன ஆட் சூட் ஆகும்னு வச்சுக்கலாம். நான் ஆட் ஃபிலிம் டைரக்டர் தானே. மிர்ச்சி சிவா அவங்களுக்கு என்ன, அவர் என்ன ஆட்ல வந்தால் நல்லா இருக்கும்? லேகி ஆட்ல வந்தால் நல்லா இருக்கும். சந்தானமா குடிக்காம கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா? குடிக்காம அந்த மாதிரி கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா? இந்த எஸ்எம்எஸ்ல வந்து டேய் நீ ஃபுல் போதையில் இருக்கடா, நான் ஒரு ட்ராப் கூட குடிக்காம இருக்கிறேன்டா, அந்த மாதிரி ஒரு ஆட் ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த மாதிரி எப்படி இருக்கு? ஏன்னா அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் பண்ண முடியாது. அது சப்போஸ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சரக்கு அடிக்கிற ஆட்ஸ்லாம் வந்து லீகலைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பாவம் அவர் ஒரு ட்ராப் கூட குடிக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்ல. ஸோ நல்லா குடிக்கிற மாதிரி ஆடு கொடுக்கட்டும். ஆரியா குடிக்க மாட்டான். இப்போ இதுதான் விஷால். ஸோ விஷால் பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் மாட்டியிருப்பாரு. நீங்கள் போய் காப்பாற்றி. நீங்கள் ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் தானே குடிக்க மாட்டாங்களா? குடிக்க மாட்டாருன்னு சொன்னா நீங்கள் தான் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரியும். அதாவது 3 பேரும் 3 விதத்தில் சொல்லலாம். என்னென்ன கேஸில் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவன் வந்து ஆரியா வந்து ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆயிடுச்சுங்க. பெண்கள் சம்பந்தம் பாவம் அவங்க ஏதாவது காப்பாற்ற போய் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிருந்ததுன்னா அப்ப நீங்க எங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. விஷால் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இருக்கிற எல்லா பிரச்சனையும் இது பண்றாரு. அங்க போய் நம்ம ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கும். ஜெயம் ரவி வந்து சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே ஏதாவது லோக்கலாக ஏதாவது மாட்டிக்கிட்டாருன்னா பிரச்சனை ஏதாவது பண்றாருன்னா அவர் அப்படி போய் காப்பாற்றலாம்.